டீ கோட்ஸின் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம எத்தனையோ கதைகளை பார்த்துருப்போம், எத்தனையோ படங்களை பார்த்துருப்போம். அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அமானுஷ்யமான படங்களை பார்க்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கும். அமானுஷ்யம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னால் போதும், ஏதோ மண்டைக்குள்ளே ஒரு போதை வந்த மாதிரி அந்த கதைக்குள்ளே என்னதான் இருக்குது, யார் அமானுஷ்யமாக நடந்துக்கிறாங்க அப்படின்ற அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் அதிகமாகிக்கிட்டே போயிட்டுருக்கும். இந்த ஆர்வத்தை தெரிஞ்சுக்கணுன்ற நோக்கத்தோட சுற்றி ஏதாவது அதே மாதிரி அமானுஷ்யம் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தோடையே உக்காந்துக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரியான பயத்தில் உட்கார வைக்கக்கூடிய ஒரு கதை தான் இது. தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களில் பெரும்பாலானவங்களுக்கு இந்த பேய்க்கதையோட ஹெட்லைன் தெரிஞ்சிருக்கலாம். அந்த தலைப்பு தான் பூச்சாண்டி. இந்த பூச்சாண்டி அப்படின்ற பேரை குட்டி குழந்தைகிட்ட யதார்த்தமாக சொல்லி பாருங்க, அதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வரும். முடிஞ்ச அளவுக்கு அது பூச்சாண்டின்ற ஒரு நபரையோ இல்லை பூச்சாண்டின்ற பேயவோ பார்த்துருக்காது. ஆனால் அந்த பேரை கேட்ட அடுத்த நிமிஷம் அந்த குழந்தை குடுகுடுன்னு ஓடி வந்துடும். அது ஏன் சொல்லணும், கொஞ்சம் விவரம் தெரிகிற வரைக்குமே அந்த பூச்சாண்டின்ற பேரை சொன்னா போதும், உள்ளுக்குள்ள பயம் ரொம்பவே அதிகமாகும். இந்த பூச்சாண்டின்ற தலைப்பை மையமாக வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கதைகள் பல இந்த தமிழகத்தில் இருந்திருக்கு. அதில் ஒரு கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் நான் பூச்சாண்டியோட முதல் கதையை சொல்லியிருப்பேன். இது பூச்சாண்டி கதையோட இரண்டாவது கதை. இந்த கதையோட பேர் தான் பேய் மாமியோட பூச்சாண்டி கதை. இந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கை, முடிஞ்ச அளவுக்கு வெளிச்சமாக இருக்கக்கூடிய இடத்துல உக்காந்து இந்த வீடியோவை பாருங்க. பேய் மாமி. இந்த கதையோட தலைப்பு மூடிய வாசல். இது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மையான சம்பவமா கூட இருக்கலாம். அந்த காலமானது 1998 காலமா இருக்கும். அந்த சமயத்துல கரிசல் மண் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கிராம பகுதிக்கு போகணும். அந்த பூமி மழையை பார்த்து பல ஆண்டுகள் ஆன மாதிரி விரிச்சோடி போய் இருக்குது. அந்த இடத்துல எங்க பார்த்தாலும் மணல் காத்து வீசுது. அதுவும் அனல் காத்தா வீசிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த இடத்த சுத்தி எங்கேயும் பசுமைய பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான இடமா இருக்குது. அந்த இடத்த பார்க்கறவங்களுக்கு அது ஒரு சுடுகாடு மாதிரி தெரிஞ்சிருக்கு. அந்த ஒரு உஷ்ணமான இடத்துல இருக்கிற ஒரு வீட்டையும் பார்க்குறாங்க. அந்த வீட்டில் யாரும் வாழ்ந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரியாமல் இருந்திருக்கு. அதுதான் பேய் மாமியோட வீடு. ரொம்பவே பாழடைஞ்சு போன அந்த இடத்துல முட்புதர்களும் செடிகளும் மரங்களும் வீட்டுக்குள்ளேயே முளைச்சிருந்துருக்கு. பறவைகளும் வௌவால் கூட்டங்களும் வாழக்கூடிய ஒரு வீடா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இருள் அடைஞ்சு போய் எந்த இடத்த பார்த்தாலும் ஒரு வெளிச்சமே இல்லாம அடர்ந்த இருள்ல இருந்திருக்கு அந்த வீடு. பல ஆண்டுகளா அந்த வீட்டுல மனித வாடையே அடிக்காத மாதிரியான சூழ்நிலைய அது அந்த நிமிஷத்தை காட்டிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த வீட்டை பத்தி பரவலா ஊருக்குள்ள இருக்கிறவங்க கிசுகிசுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ள பயங்கரமான ஒரு அமானுஷ்யம் இருக்கிறதாகவும், இந்த வீட்டுக்கு சொந்தக்காரியான மாமி இன்னமும் இந்த வீட்டுக்குள்ள உலாவறதாகவும் சொல்றாங்க. திடீரென வரக்கூடிய சத்தங்களும் ஓசைகளும் ஒரு பேச்சு குரலும் கேட்கறதாகவும் சொல்றாங்க. இரவு நேரங்கள்ல இந்த வீட்டுக்குள்ள இருந்து யாரோ பசியில கத்துற மாதிரியான சத்தங்களும் பாத்திரங்களை உருட்டுற மாதிரியான சத்தங்களும் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்கிறவங்க கூட அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு ரொம்பவே பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க யாரும் சும்மா கூட அந்த வீட்டு பக்கம் போனதே கிடையாது அப்படின்ற மாதிரியான கதைகளையும் பலவாறு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்துல அதிரடியா ஒரு நபர் அந்த வீட்டுக்குள்ள நுழைய பார்க்கறான். அவன் பெயரு தான் முரளி. இவன் சென்னையில் எம்ஏ படித்து முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அமானுஷ்ய வீடு இருக்கிறதாகவும் அந்த வீட்டுக்குள்ளே யாரும் இது வரைக்கும் போனதே இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டை பற்றி ஆராய்ச்சி செய்யறதுக்காக தான் அந்த இடத்துக்கு போயிருக்கிறான். அந்த ஊருக்குள்ள கால் எடுத்து வைக்கிற முரளி என்ன செய்யறான்னா, எதுக்கு வந்துக்கிட்டு இருக்க ஒரு நபரை நிறுத்தி அந்த வீட்டை பற்றி விசாரிக்கிறான். இங்கே ஒரு வீடு ரொம்பவே பாழடைஞ்சு போய் ஒரு பேய் பங்களா இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த வீட்டுக்கிட்ட யாருமே போனது இல்லையாமே, அந்த மாதிரி இருக்கிற வீடு எங்கே இருக்குது அப்படின்றத விசாரிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே அது பேய் வீடு தானா அப்படின்ற மாதிரி கேள்வியும் கேட்குறான். இதை கேட்ட அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ மணி ஒரு 2 மணிக்கு இரவு நேரத்தில் அந்த வீட்டோட கதவை திறந்து பார்க்க ஆசையாக இருக்கியா அப்படின்ற மாதிரி கேள்வியும் கேட்குறாரு. அவர் தான் அந்த கிராமத்தோடைய பஞ்சாயத்து தலைவர்.
அவரு சிரிச்சுக்கிட்டே ஏப்பா அப்படியே செய்ய போற அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிக்கிறாரு. குறுக்க ஒரு பெண் குரல் கேக்குது. அந்த பெண் என்ன சொல்றானா, இவங்க எல்லாம் அந்த சமயத்துல தூங்கிடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசவும் செய்யறாங்க. அந்த கிராமத்தை சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர்கிட்ட தான் இதுக்காக வந்திருக்கோம் அப்படின்றத முரளி விளக்கி கூறவும் ஆரம்பிக்கிறான். அவன் ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறதாகவும் அதுக்காக இந்த வீட்டை படம் பிடிச்சு போடுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி விளக்கவும் செய்கிறான். இதை கேட்குற அந்த நபர், தாப்பா அங்கே தெரியுதே அந்த வீடு தான்ப்பா அந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பவும் ஆரம்பிக்கிறாங்க. சாயந்தரம் 6 மணி இருக்கும். கொஞ்ச தூரத்துல இருக்கிற அந்த வீட்டை பார்த்த முரளி வேக வேகமா தன்னோட உடைமைகளை எடுத்துக்கிட்டு நடந்து அந்த வீட்டுக்கிட்ட போகவும் செய்யறான். அந்த வீட்டுக்கிட்ட போற முரளி அந்த கதவை திறக்கிறான். பலத்த காத்து அந்த இடத்துல வீசுறத கவனிக்கவும் செய்யறான். காத்து தானே வீசுது அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியத்தோட அந்த வீட்டோட கதவை திறக்கிறான். பல ஆண்டா பூட்டி வச்சிட்டு இருந்த அந்த கதவை திறக்கும் போது அந்த கதவுல இருந்து ஒரு விசித்திரமான சத்தம் கேட்கவும் செய்யுது. அதையெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காத முரளி என்ன செய்யறான்னா, வேக வேகமா உள்ள போய் தன்னோட திங்ஸை வச்சுட்டு கேமரா எடுத்து ஸ்டாண்ட் மாதிரி நிற்கவும் வைக்கிறான். அதாவது அந்த வீட்டில் நடக்கக்கூடிய அமானுஷ்யமான விஷயங்களை ஷூட் பண்ணுறதுக்காக, வீடியோவில் படம் எடுக்கிறதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்கிறான். அந்த வேலையை அவன் செய்யவும் ஆரம்பிக்கிறான். முதல்ல ஒவ்வொரு ரூமாக போய் சுற்றி பார்க்கவும் ஆரம்பிக்கிறான். அந்த வீட்டில் ஒரு சமையலறை, 2 பெட்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பானையில் செடி ஒன்று நட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த செடி ரொம்பவே காஞ்சி போய் இருந்திருக்கு. இதையெல்லாம் கேமராவில் பதிவு செய்யவும் ஆரம்பிக்கிறான். பதிவு செஞ்சுக்கிட்டே ஒவ்வொரு அறையாக போய்கிட்டும் இருக்கிறான். போயிட்டே இருக்கிற ஒரு இடத்துல ஒரு ஃபோட்டோ தொங்குறத பார்க்கவும் செய்கிறான். அந்த ஃபோட்டோவில் ஒரு வயதான பெண் இருக்கிறத ரொம்பவே உத்து கவனிக்கவும் செய்கிறான். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு யாரா இருப்பாங்க அப்படின்னு வாயை விட்டு வெளிப்படையாக பேசவும் செய்கிறான். அதுக்கு பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வருது, ஏதாவது சாப்பிட்றியா பையா? அந்த சத்தத்தை கேட்டதும் பயந்து போற முரளி சுத்தி யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டோட தேடவும் ஆரம்பிக்கிறான். யாரோ ஒளிஞ்சிருந்து தான் நம்மளைய பயம்புறுத்த பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு ரூமா வேக வேகமாக போய் தேடவும் ஆரம்பிக்கிறான். அவன் தேடுறத கேமராவில் பதிவு செய்யவும் ஆரம்பிக்கிறான். ஆனால் அவன் தேடி பார்த்த வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள யாரும் கிடையாது. அந்த வீட்டில் இருந்து சத்தம் மட்டும் எங்கேருந்து வந்திருக்கோ அப்படின்னு நினச்சிட்டு ஒருவேளை நமக்கு பிரம்மையா இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவன் ஒரு இடத்த சுத்தம் பண்ண போகிறான். ஏன்னா அந்த சமயம் இரவு 10 மணி ஆயிடுச்சு. இவன் அந்த வீட்டை சுற்றி பார்க்கறதுலேயே நேரம் போனது தெரியாமல் அந்த வீட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு இருந்திருக்கிறான். அவன் ஒரு ஃபோட்டோவை பார்த்தேன்னு சொன்னான் இல்லையா, அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பெண்ணோட கண்ணு அசைகிறத பார்க்குறான். இதை பார்த்தா அவனுக்கு உடனே தூக்கி வாரி போடுது. உடனே அந்த இடத்த விட்டு நம்ம தப்பிச்சு ஓடிடணுன்ற எண்ணத்துக்கு வரான். தப்பி தவறி இந்த வீட்டுக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டோன்ற எண்ணமும் கூட சேர்ந்து வருது. உடனடியாக அந்த வீட்டை விட்டு ஓடிடணும் அப்படின்றதுக்காக தன்னோட வாசலை நோக்கி ஓடவும் ஆரம்பிக்கிறான். அந்த வீட்டோட வாசல் பகுதி இருக்க நீண்டுக்கிட்டே போயிட்டு இருந்திருக்கு. முரளி ஓடுறான் நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கான். ஆனால் அந்த வாசல் கிட்ட அவனால் போகவே முடியல. அந்த வாசல் கிட்ட ஒரு வழியா உளுந்து பெரண்டு போகவும் செஞ்சிடறான். அந்த வீட்டு வாசலை கதவை தட்டுறான், திறக்க மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் அவன் ஆடியே போயிடுறான். என்னதான் நடக்குது, இந்த வீட்டில் என்னதான் இருக்கு அப்படின்றது தெரியாம அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஒரு உருவம் வரவும் செய்யுது. கால் நிறைய கொலுசு அழிஞ்சுக்கிட்டு நல்லா அழகா கலரான ஒரு புடவையை கட்டிக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு பொட்டு ஒன்று நெத்தியில சிவப்பு நிறத்துல பெருசா வச்சுக்கிட்டு முன்னாடி ஒரு உருவம் வரதையும் பார்க்கறான். முரளியை நோக்கி வர அந்த உருவம், தம்பி சாப்பிட்றியா பையா அப்படின்ற கேள்விய கேக்குது. இதோட தொடர்ச்சியை அடுத்த பாகத்துல இன்னும் விரிவா பார்க்கலாம். யார் அந்த பெண், எங்க உண்மையா வந்திருக்காங்களா இல்லாத வீட்டில் இருக்கக்கூடிய அமானுஷ்யமான மாமியா அப்படிங்கிறத அடுத்த பாகத்தில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பாகத்தில் நம்ம மாமியை மீட் பண்ணலாம். மாமியோட அமானுஷ்ய கதை தொடரும்.